வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ரெண்டு காரியத்தை கேட்கிறாரு. ஒண்ணு என்னது? சுத்த இருதயம். அடுத்து என்ன? நிலைவரமான ஆவி. இந்த நிலைவரமான ஆவி நமக்கு வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் குவாலிட்டி சுத்த இருதயம். பக்கத்துல பார்த்துக்கோங்க, சுத்த இருதயம் இருந்தா தான் நிலைவரமான ஆவிக்கு நீங்க தகுதி உள்ள ஆளு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. நீங்க நிலைச்சு நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் அவரோட நில்லுங்க. அல்லேலூயா. இதை தவிர வேற ரகசியமே கிடையாது. 10 நாள் உபவாசம், 15 நாள் உபவாசம் உங்களை நிலையா நிப்பாட்டிருமானா நிப்பாட்டாது. இன்னைக்கு நீங்க நிக்கணும்னா இன்னைக்கு யாருடைய உதவியை தேடி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த வேறு அந்த தண்ணியில போய் ஒட்டி இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு பலன் கொடுக்கும், இன்னைக்கு கனி கொடுக்கும். இன்னைக்கு மட்டும் இந்த வேறு பிரிஞ்சிருந்தா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.